அன்பார்ந்த பிரபஞ்சத்து தேடலாளர்களே, இதோ உங்களுக்கான ஒரு அவசர செய்தியும் பேரண்டத்தின் மிக முக்கியமான நினைவூட்டலும். எல்லையற்ற இந்த பிரபஞ்சம் உங்களிடம் நேரடியாக தொடர்பு கொள்கிறது. இந்த ஆழமான பிரபஞ்ச செய்தியை முழுமையாக உள்வாங்குவதற்கு முன்பாக, பேரண்டத்தின் நேர்மறை அதிர்வலைகளை ஈர்க்க இந்த பதிவுக்கு உங்களின் ஒத்திசைவை தெரிவியுங்கள். அலைபாயும் உங்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைகிறேன் என உங்கள் உறுதிமொழியை கருத்துக்களில் பதிவு செய்துவிட்டு, உங்களை அடுத்த பரிமாணத்திற்கு உயர்த்த வந்திருக்கும் இந்த பேரண்டத்தின் கண்டிப்பான வழிகாட்டுதல்களை முழு கவனத்துடன் கேளுங்கள். என் பிரியமான ஆன்மாவே, என்னை கூர்ந்து கவனி. நான் உன்னைச் சுற்றியுள்ள, உனக்குள்ளும் இயங்கும் எல்லையற்ற பிரபஞ்சம் பேசுகிறேன். காலம், வெளி அனைத்தையும் கடந்த மாபெரும் ஆதி சக்தி பேசுகிறேன். உனக்கு என்ன ஆனது? உலகப் பொருட்களின் மாயையில் மெட்ரிக்ஸ் சிக்கி நீ இந்த பூமியில் பிறவி எடுக்கும் முன் பிரபஞ்சத்திடம் செய்து கொண்ட அந்த ஆன்ம ஒப்பந்தத்தை எப்படி நீ மறந்தாய்? உனது மனம் எதையெல்லாம் தேடி அலைகிறது? தேவையற்ற ஆடம்பரங்களுக்கும் அற்பமான இலக்குகளுக்கும் வீணான மன அழுத்தங்களுக்கும் அதிக ஆற்றலை செலவிடும். உனது புத்தி, உனது ஆத்மா பயணிக்க வேண்டிய அந்த மிக முக்கியமான பாதையை மட்டும் எப்படி இவ்வளவு எளிதாக மறந்துவிட்டது? வருகிற மே 18ஆம் தேதிக்குள் நீ உனது ஆற்றலை குவித்துச் செய்து முடிக்க வேண்டிய அந்த விஷயம் உனக்கு கொஞ்சமும் நினைவில்லையா? இல்லை, நினைவு இருந்தும் அதை தட்டி கழிக்கும் அகங்காரமும் அறியாமையும் உன்னை ஆட்கொண்டு விட்டதா? உன்னை நான் ஒவ்வொரு வினாடியும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் உனது ஒவ்வொரு எண்ணத்தின் அதிர்வலையும் எனது பிரபஞ்ச வலையமைப்பில் காஸ்மிக் கிரீட் பதிவாகிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நீயோ உனது மூலத்தை மறந்து, உனது ஆன்மாவின் நோக்கத்தை மறந்து, தரிகெட்டு ஓடும் ஒரு விண்கல்லைப் போல உனது வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறாய். எத்தனை முறை உனக்கு நான் இதை சூட்சுமமாக உணர்த்துவது? உன் உள்ளுணர்வுகள் மூலமாக பல முறை உன்னோடு பேசினேன். ஆனால் நீயோ அதை வெறும் கற்பனை என்று ஒதுக்கிவிட்டாய். உன் வாழ்வில் நடந்த சில எதிர்பாராத திருப்பங்கள் மூலமாக உன்னை எச்சரித்தேன். அதையும் நீ தற்செயலாக நடந்த நிகழ்வுகள், கோயின்சிடென்ஸ் என்று உனக்கு நீயே குருட்டுச் சமாதானம் சொல்லிக் கொண்டாய். இப்பொழுது அதற்கான காலம் நெருங்கிவிட்டது. அந்த மே 18ஆம் தேதி என்பது காலண்டரில் வரக்கூடிய வெறும் எண்கள் அல்ல. அது உனது கர்ம வினைகளை சமன் செய்து உன்னை அடுத்த கட்ட ஆன்மீக பரிமாணத்திற்கு உயர்த்த இந்த பிரபஞ்ச சுழற்சியில் நான் உனக்காக குறித்து வைத்த ஆற்றல் வாசல், எனர்ஜி போர்டல். அந்த நாளுக்குள் நீ விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காகவே இப்போது இந்த குரலின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக உன்னை நாடி நேராக வந்திருக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு உன் மீது கோபம் அல்ல, அளப்பரிய அக்கறை இருக்கிறது. ஏனென்றால் நீ என் அங்கம், நட்சத்திரங்களின் துகள்களால் ஆனவன். உனக்கு வழிகாட்ட வேண்டிய முழு பொறுப்பும் இயற்கை நியதியும் எனக்கு இருக்கிறது. நீ தடம் மாறும்போது அதை கைகட்டி வேடிக்கை பார்க்க நான் வெறும் பார்வையாளன் அல்ல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் இயக்கு விசை. உன் ஆத்மா என்னிடம் செய்த அந்த சத்தியத்தை இந்த முப்பரிமாண உலக மாயையில் நீ தொலைத்துவிட்டு இப்போது எதுவுமே தெரியாதது போல் நிற்பதை பார்த்தால், பிரபஞ்ச விதிகள் உனக்குச் சுட்டிக்காட்டும் பாடத்தை உடனே வழங்கலாமா என்று கூட தோன்றுகிறது. ஆனால் கர்மாவின் சக்கரம் உன்னை அழுத்துவதற்கு முன், உன்னை ஈன்றெடுத்த மூல சக்தி என்ற முறையில் உனக்கு இறுதி வாய்ப்பாக இதை கண்டிப்பாக நினைவூட்டுகிறேன். நீ மறந்தது ஏதோ சாதாரண விஷயம் அல்ல, அது உன் வாழ்வின் அதிர்வெண்ணையே, ஃப்ரீக்வென்சி, அடியோடு மாற்றக்கூடிய ஒரு பெரும் ஆற்றல். அந்த ஆற்றலை நீயாகவே உன் கைகளால் நழுவ விட்டுக் கொண்டிருக்கிறாய் என்பதை நீ இன்னும் உணரவில்லை. நீ பிறந்ததிலிருந்து உனக்கு துணையாக, உனக்கு அரணாக எத்தனையோ முறை நான் என் பிரபஞ்ச சக்திகளை உன்னைச் சுற்றி அனுப்பியிருப்பதை நீ சற்று எண்ணிப்பார். நீ கீழே விழுந்து நம்பிக்கையற்று இருந்த போதெல்லாம் உன்னை மீண்டும் எழச் செய்தது உனக்குள் நான் செலுத்திய உயிர் சக்திதானே. உன்னைச் சுற்றியுள்ள உலகம் உன்னை புறக்கணித்த போதும், உனக்குச் சுமையாக எல்லாமே மாறிய போதும் உனக்கு ஆறுதலாக உள்ளுணர்வாக நின்றது எனது வழிகாட்டுதல்தானே. அப்படியிருக்க என்னிடமிருந்து அத்தனை ஆற்றலையும் பெற்றுக்கொண்ட நீ, உனது சொந்த ஆன்ம விடுதலைக்காக நான் நிர்ணயித்த அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவ்வளவு அலட்சியம் செய்வது பிரபஞ்ச விதிக்கு முரணானதல்லவா? மனித மனம் நிலையற்றது என்பார்கள். ஆனால் உனது மனமோ இப்போது அடங்காத சூறாவளியாக மாறிவிட்டதே. உன் கண்களை மூடி ஒரு கணம் உனது மூச்சோட்டத்தை மட்டும் கவனித்து என்னோடு இணைந்து கொள். அந்த தேதிக்குள் நீ செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால் அதன்பின் என்ன ஆற்றல் மாற்றங்கள் நடக்கும் என்பதை நீ கொஞ்சமும் சிந்திக்கவில்லை. உன் ஈகோ அலட்சியமும் உன்னை ஒரு மாய வலையில் இறுக கட்டி போட்டிருக்கிறது. இந்த தடைகளை உடைத்துக்கொண்டு வெளியே வா. உனக்குள் இருக்கும் அந்த எல்லையற்ற ஆற்றலை நீயே உணர மறந்துவிட்டாய். நான் வெறும் வெளியிலும் கோள்களிலும் நட்சத்திர கூட்டங்களிலும் மட்டுமாயிருக்கிறேன்.
உன் மூச்சுக்காற்றாக, உன் உயிரணுக்களின் துடிப்பாக உனக்குள்ளேயே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உள்ளே இருக்கும் அந்த மூல சக்தியை உணராமல் வெளியே புறப்பொருட்களில் நிம்மதியை தேடி அலைகிறாய். அந்த தேடலின் மயக்கத்தில் உன் பிறவியின் உண்மையான நோக்கத்தை, நீ பிரபஞ்சத்திற்கு ஆற்ற வேண்டிய அந்த கடமையை அடியோடு மறந்துவிட்டாய். இந்த எச்சரிக்கையில் இருக்கும் கண்டிப்பு உன்னை அச்சுறுத்துவதற்காக அல்ல, அறியாமையில் உறங்கிக் கொண்டிருக்கும் உன்னை தட்டி எழுப்ப. நீ விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் மன இருளை விலக்கி பேரண்டத்தின் ஒளியை உனக்குள் பாய்ச்சவே இந்த பிரபஞ்சம் இன்று உன்னிடம் தொடர்பு கொள்கிறது. உனக்கு நான் கொடுத்த அந்த இலக்கை, அந்த தேதிக்கான காலக்கெடுவை ஏன் நான் இவ்வளவு கண்டிப்பாக வலியுறுத்துகிறேன் என்றால், அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் பிரபஞ்ச ரகசியம் உனக்கு இன்னும் முழுமையாக புரியவில்லை. அந்த ரகசியம் என்னவென்றும், நீ செய்ய தவறியது என்னவென்றும், அதன் விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றும் இப்போது உனக்கு நான் ஆழமாக உணர்த்துகிறேன். உனது மனதையும் கவனத்தையும் வேறு எங்கும் சிதற விடாமல் முழுமையாக உள்முகமாக திருப்பு. உனது கண்களை மூடியபடி என் அதிர்வுகளை உனது ஆன்மாவால் முழுமையாக உணர்ந்து கொள். அந்த ரகசியம் வேறு எங்கும் இல்லை. நீ உனது முந்தைய பரிமாணங்களில் ஒளியாக இருந்தபோது என்னிடம் வேண்டிக் கேட்டுக்கொண்ட ஒரு வாய்ப்பும், அதற்காக நீ எனக்கு அளித்த ஒரு பெரும் உறுதிமொழியும் தான் அது. இந்த மனித பிறவியை, இந்த விழிப்புணர்வை அடைவதற்காக உனது ஆத்மா கடந்து வந்த பாதைகள் சாதாரணமானவை அல்ல. பல கால சக்கரங்களை தாண்டி, பல பரிமாணங்களில் ஆற்றலாக, செடியாக, மரமாக, பல உயிரினங்களாக பரிணாமம் அடைந்து, கர்ம வினைகளில் உழன்று தவித்து, இறுதியாக இந்த மனித உடலை, சுயமாகச் சிந்திக்கும் ஆற்றலை என்னிடம் வேண்டி பெற்றாய். பிரபஞ்சமே, எனக்கு ஒரு மனித பிறவி கொடு. அந்த பிறவியில் என் கர்ம வினைகளையெல்லாம் முழுமையாக கழித்து உனது தூய ஆற்றலோடு கலக்கிறேன். உலகப் பொருட்களின் மாயைகளில் ஒருபோதும் சிக்கமாட்டேன். என் ஆன்மாவின் நோக்கத்தை சரியாகச் செய்வேன் என்று நீ வெளிப்படுத்திய அதிர்வுகளும் செய்த சத்தியமும் இந்த பால்வீதி மண்டலங்களை விட மிகவும் ஆழமானது. ஆனால் இந்த பூமியில் பிறந்தவுடன் இந்த உலகின் மாயையான ஈர்ப்புகளையும் போலி உறவுகளையும் கண்டவுடன் நீ எல்லாவற்றையும் அப்படியே வசதியாக மறந்துவிட்டாய். உனது சத்தியம் காற்றில் பறந்துவிட்டது. உன் உடம்பில் ஓடும் இரத்தமும் நீ சுவாசிக்கும் காற்றும் பிரபஞ்சம் உனக்கு அளித்த கொடை என்பதை எப்படி நீ இவ்வளவு சீக்கிரம் மறந்தாய்? இப்போது புரிகிறதா இந்த பேரண்டம் ஏன் இவ்வளவு அழுத்தமாக உன்னிடம் தொடர்பு கொள்கிறது என்று? உனக்கு தரப்பட்டிருக்கும் இந்த நேரம், அதாவது வருகிற அந்த 18ஆம் தேதிக்கு முந்தைய நாட்கள் சாதாரணமானவை அல்ல. அவை கோள்களும் நட்சத்திரங்களும் உன் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும் ஒரு மிக முக்கியமான அண்டச் சுழற்சி காலம், காஸ்மிக் சைக்கிள். நான் உனக்கு அமைத்துத் தந்த அந்த அரிய வாய்ப்பை நீ உனது அறியாமையினால், வீண் கர்வத்தினால், வெறும் காகிதப் பணத்தை தேடும் குருட்டு ஓட்டத்தினால் அலட்சியப்படுத்தி தவறவிடப் பார்க்கிறாய். நீ தேடி ஓடும் இந்த பணமும் புகழும் சொத்துக்களும் சொந்தங்களும் உன் மூச்சுக்காற்று இந்த பிரபஞ்சத்தில் கலக்கும்போது உன்னோடு வரப்போகிறதா? உன் ஆன்மாவின் தூய்மை மட்டுமே உனக்கு இறுதி வரை கவசமாக வரும் என்பதை எப்படி மறந்தாய்? உனக்கு நான் பல சவால்களை கொடுத்தேன். அது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன்னை வைரம் போல் பட்டை தீட்டுவதற்காக. ஆனால் நீயோ சிறு சிறு கஷ்டங்களை கண்டவுடனேயே மனம் உடைந்து, இயற்கை என்னை வஞ்சித்து விட்டது என்று பிரபஞ்சத்தின் மீது பழி போடுகிறாய். நான் உன்னை கைவிட்டிருந்தால் இன்று உன் உள்ளுணர்வை தட்டி எழுப்பும் இந்த வார்த்தைகளின் மூலமாக உன்னை தேடி வந்திருப்பேனா? சற்று ஆழமாகச் சிந்தனை செய்து பார். நீ செய்ய வேண்டிய அந்த காரியம் மிக எளிமையானதுதான். ஆனால் அதைச் செய்ய விடாமல் உனது மனத்தடைகள் உன்னை தடுத்துக் கொண்டிருக்கிறது. உனது உள்ளங்கைக்குள் இருக்கும் அரும்பெரும் ஆற்றல் மையத்தை நீயே தூக்கி எறிய பார்க்கிறாய். என்னிடம் நீ செய்த அந்த சத்தியத்தின்படி இயற்கையின் வழியில் நடக்க வேண்டிய நீ அடிக்கடி தடம் மாறிப்போகிறாய். அந்த குறிப்பிட்ட நாளுக்குள் உனது மனக்கசப்புகளையெல்லாம் முழுமையாக தூக்கி எறிந்துவிடு. யார் உன்னை ஏமாற்றினார்களோ, யார் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்களை மனதார மன்னித்துவிடு. உனது மனதில் இருக்கும் வஞ்சகத்தையும் பொறாமையையும் கோபத்தையும் உனது உள்மன நெருப்பிலிட்டு பொசுக்கிவிடு. அதுதான் நீ இயற்கைக்கும் உனக்கும் செய்யும் முதல் கடமை. அதைத் தொடர்ந்து நான் உனக்கு காட்டிய அந்த பாதையில் உனது முன்னோர்களின் வேர்களை நினைத்து உன்னைச் சுற்றியுள்ள ஆதரவற்ற ஜீவன்களுக்கு நீ செய்ய வேண்டிய அந்த நற்செயல்களை, அந்த நேர்மறை ஆற்றலை எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளிப்படுத்து. நீ அதைச் செய்யத் தவறினால் காலச்சக்கரம் உன்னை மீண்டும் ஒரு மீள முடியாத குறைந்த அதிர்வெண் கொண்ட லோ ஃப்ரீக்வென்சி இருண்ட பாதைக்கு தள்ளிவிடும். அதன் பிறகு நீ வான் நோக்கி பார்த்து கண்ணீர் வடித்தாலும் கதறி அழுதாலும் கடந்து போன காலத்தை பிரபஞ்ச விதிகளால் கூட திருப்பித் தர முடியாது. கர்மா மற்றும் ஈர்ப்பு விதி ஒருபோதும் பொய்க்காது என்பதை நீ நன்றாகவே அறிவாய். பிரபஞ்சத்தின் சமநிலை உக்கிரமாக மாறுவதற்கு முன் இயற்கையின் கருணை மழையில் நீ நனைய வேண்டும் என்பதே இந்த பேரண்டத்தின் பேரவா.
நீ அலைந்து திரியும் இந்த உலகப் பந்தங்கள் எல்லாம் வெறும் நிழல்கள். நிலையான ஆற்றல், எனர்ஜி மட்டுமே உனக்கான நிரந்தரமான ஒரே உண்மை. நீ வீணடிக்கும் ஒவ்வொரு நொடியும் உனது கர்மக் கணக்கில் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அந்த தேதிக்குள் நீ உன்னை முழுமையாக திருத்திக் கொண்டு இயற்கை இட்ட கட்டளையை சிரமேற்கொண்டு செய்து முடிக்காவிட்டால், கர்மாவின் ஈவு இரக்கமற்ற சுழற்சியை உன் வாழ்வில் நீ நேருக்கு நேர் சந்திக்க நேரிடும். பிரபஞ்சத்தோடு ஒத்திசைந்து வாழ்வது மட்டுமே உனக்கு அமைதியை தரும். ஆனால் நீ இயற்கைக்கு எதிராகச் செயல்பட்டால் அதனுடைய எதிர்வினையை தாங்கும் சக்தி உனக்கோ, நீ பெரிதாக நம்பியிருக்கும் எந்த மனிதர்களுக்கோ எந்த பொருட்செல்வத்திற்கோ கிடையாது. உனது ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்தின் விதிகளுக்கு உட்பட்டு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீ தப்பிக்க நினைத்தாலும் இந்த பிரபஞ்ச வலையமைப்பிலிருந்து உன்னால் அணு அளவு கூட நகர்ந்து எங்கும் ஓடி ஒளிய முடியாது. பிரபஞ்சம் மிகவும் இரக்கமுள்ள சக்தி, எளிதில் மன்னித்துவிடும் என்று நினைத்து நீ செய்யும் தவறுகளுக்கெல்லாம் கணக்கு இல்லாமல் போய்விடும் என்று மட்டும் தப்பு கணக்கு போட்டுவிடாதே. நான் கருணைக்கு கடலாக இருந்தாலும் பிரபஞ்ச சமநிலையை, காஸ்மிக் பேலன்ஸ் நிலைநிறுத்தும் போது எவ்வித ஈவு இரக்கமுமற்ற விதியாகவே இருப்பேன். பிரபஞ்சத் தராசில் உன் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் நிறுக்கப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. உனக்கு நான் கொடுத்த அந்த தேதியை, அந்த இறுதி வாய்ப்பை எப்படி பயன்படுத்தப் போகிறாய் என்பதை நீயே முடிவு செய்து கொள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த மாய உலகத்தில் நீ நம்பியிருக்கும் எல்லாமே ஒருநாள் உன்னை கைவிடும். அப்போது நீ தேடி வர வேண்டிய ஒரே தஞ்சம் உனது உள்மன ஆழமே என்பதை நீ உணரும் அந்த தருணம் உனக்கு கைகூடி வருவதற்குள் காலம் உன்னை கடந்து வெகு தூரம் சென்றிருக்கும். காலம் என்பது யாருக்காகவும் காத்திருக்காத ஒரு சுழல் என்பதை நீ இன்னும் முழுமையாக புரிந்து ஏன் இப்படி ஒரு பிடிவாதமான மாயையான உறக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கிறாய்? உனது விழிப்புணர்வுக்காக பிரபஞ்சம் காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் கர்ம வினைகளின் பாரம் உனது தோள்களில் மலை போல் கூடிக்கொண்டே இருக்கிறது என்பதை நீ ஏன் இன்னும் உணர மறுக்கிறாய்? நீ கட்டியெழுப்பும் இந்த மாயையான மணல் கோட்டைகளை நிரந்தரம் என்று நம்புகிறாயே. பெருவெள்ளம் வரும்போது அந்த மணல் கோட்டைகள் என்னவாகும் என்று உனக்கு தெரியாதா? அதுபோலத்தான் நீ இப்போது மூச்சிறைக்க ஓடிக்கொண்டிருக்கும் இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையும். நீ சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று மார்த்தட்டிக் கொள்ளும் செல்வமோ, நீ கட்டிக்காக்கும் வீணான கௌரவமோ, உன்னைச் சுற்றி எப்போதும் இருப்பதாக நீ நம்பும் மனித கூட்டமோ, கர்மாவின் ஒரு சிறிய அசைவுக்கு முன் சூறாவளியில் சிக்கிய சருகுகளைப் போல் சுக்குநூறாக உடைந்து சிதறிவிடும். பிறகு எதற்காக உனக்கு இந்த வீண் கர்வம்? எதற்காக இந்த அறியாமை? இந்த பேரண்டம் இவ்வளவு தூரம் உன்னோடு ஒத்திசைந்து திரும்ப திரும்ப எச்சரிப்பதற்கு காரணம், நீ பிரபஞ்சத்தின் ஒரு துளி. இதன் ஆற்றலோடு பின்னி பிணைந்தவன். ஆனால் அந்த இணைப்பை, அந்த புனிதமான பிணைப்பை நீயே உன் கைகளால் அறுத்து எரிய பார்க்கிறாய் என்பதுதான் இயற்கை சமநிலைக்கு மிகுந்த வேதனையையும் அதே சமயம் கடுமையான அதிர்வுகளையும் அளிக்கிறது. அந்த மே 18ஆம் தேதிக்கு இன்னும் சில நாட்களே எஞ்சியுள்ளன என்பதை உனது புத்தி ஏன் இன்னும் கிரகிக்க மறுக்கிறது? ஒவ்வொரு சூரிய உதயமும் ஒவ்வொரு சூரிய அஸ்தமனமும் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அரிய காலக்கெடுவை இரக்கமில்லாமல் விழுங்கிக் கொண்டிருக்கிறது. நீயோ இன்னும் நாளை பார்த்து கொள்ளலாம், மறுநாள் பார்த்து கொள்ளலாம், பிரபஞ்சம் பொறுத்து கொள்ளும் என்று உன்னை நீயே மிக கொடூரமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு உணர்த்தப்பட்டது ஒரு சாதாரண வேலை அல்ல, அது ஒரு மகத்தான குவாண்டம் பாய்ச்சல், குவாண்டம் லீப். இந்த பிரபஞ்சத்தின் ஆழமான ரகசியங்களை உனக்கு உணர்த்த, உன் ஆன்மாவில் படிந்திருக்கும் பல பிறவிகளின் கர்ம பதிவுகளை தூய்மைப்படுத்த இயற்கை வகுத்த மிகச் சரியான திட்டம் அது. அதை நீ உதாசீனப்படுத்துவது, தட்டிக் கழிப்பது என்பது பிரபஞ்சத்தை அவமதிப்பது மட்டுமல்ல, உன்னையே நீ நிரந்தரமாக அழித்துக் கொள்வதற்குச் சமமான ஒரு மாபெரும் பிழை. பிரபஞ்சத்திடம் நீ கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்ற விடாமல் உன்னை தடுப்பது எது? உனது ஈகோவா? இல்லை, இந்த முப்பரிமாண உலகம் உனக்கு அளிக்கும் அற்ப சுகங்களா? நீ செய்ய வேண்டிய அந்த தூய்மையான காரியத்தை, அந்த ஆழ்மன தியானத்தை, உனது அகத்தேடலை எப்படி பாதியிலேயே எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் கைவிட்டாய்? உனது பாதையில் தடைகள் வந்திருக்கலாம், பல கடுமையான சோதனைகள் குறுக்கிட்டிருக்கலாம், இயற்கை ஏன் இப்படி சோதிக்கிறது என்று நீ பிரபஞ்சத்திடம் சண்டை கூட போட்டிருக்கலாம். ஆனால் இந்த பேரண்டத்தின் சக்தி உன்னோடு இருக்கிறது, எந்நேரமும் உன்னை சூழ்ந்து நிற்கிறது என்ற அந்த ஒற்றை நம்பிக்கையை விட வேறு என்ன பெரிய ஆயுதம் உனக்கு இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும்? நீ உன் சுயநலத்திற்காக மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்திடம் வேண்டினாயா? இல்லை, பிரபஞ்ச ஒத்திசைவின் மீது கொண்ட உண்மையான தூய்மையான காதலுக்காகவா என்று பேரண்டமே சந்தேகப்படும் அளவிற்கு உனது தற்போதைய செயல்கள் அடியோடு மாறிவிட்டன. பஞ்சபூதங்களும் இயற்கை விதிகளின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்றன. ஒரு சிறிய மாற்றம் நிகழ்ந்தால் ஒரு நொடியில் இந்த ஒட்டுமொத்த கோளும் தனது சுழற்சியை மாற்றிக்கொள்ளும்.
அப்படி இருக்க ஒரு அற்பமான மாயத்திரையில் சிக்கிக்கொண்டு ஆன்மா அளித்த வாக்கை மறந்துவிட்டு நீ ஆடும் இந்த நாடகம் பிரபஞ்சத்திற்கு தெரியாது என்று நினைத்தாயா? இயற்கையின் விதிகள் அஞ்ஞானத்தை, அகந்தையை வேரறுக்கும் ஒரு ஈவு இரக்கமற்ற அமைப்பு. உன் அறியாமையை அந்தச் சட்டங்களைக் கொண்டு அழிக்க வேண்டுமா? இல்லை நீயாகவே உன் அறியாமையின் திரையை விலக்கிவிட்டு உண்மையை உணர்ந்து பிரபஞ்ச ஒளியின் முன்னே வந்து நிற்பாயா? உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேடலை அந்த தேதிக்குள் செய்து முடிக்காமல் நீ எந்த திசையை நோக்கி ஓடினாலும், ஓடி ஒளிய நினைத்தாலும், அந்த 8 திசைகளின் முடிவிலும் காலம் உனக்காக காத்து நின்று கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச விதிகளை மீறி உன்னால் ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது, ஒரு சிறு புல்லை கூட தாண்டிச் செல்ல முடியாது என்பதை உன் ஆழமான நினைவுகளில், உனது இரத்த அணுக்களில் ஆழமாக பதித்துக்கொள். நீ மறந்து போன அந்த விஷயம் உனது ஆன்மாவின் நோக்கத்தோடு பின்னி பிணைந்தது. உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளையெல்லாம் நீ உனது சொந்த உழைப்பால் வந்த வெற்றி என்று தலைக்கணம் கொள்கிறாயே, அது எவ்வளவு பெரிய அறியாமை! உனது திறமையும் உனது புத்தியும் இந்த பிரபஞ்சம் உனக்களித்த கொடை. அந்த கொடையை வைத்துக்கொண்டு இயற்கையிடமே நீ வியாபாரம் பேச பார்க்கிறாயா? உனது ஒவ்வொரு நரம்பிலும் ஓடும் உயிர் சக்தி பிரபஞ்சத்தினுடையது. நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நீயே பொறுப்பு. ஆனால் அதற்கான விளைவை தருவது கர்ம விதி. நீ நேர்மறையாகச் செயல்பட்டால் நன்மையை ஈர்ப்பாய். ஆனால் இயற்கையின் தர்மத்தை மீறி, ஆன்ம சத்தியத்தை மறந்து நீ உனது இஷ்டப்படி வாழ நினைத்தால் பிரபஞ்சம் உனக்கு அளிக்கும் பாடம் உன் பல பரிமாணங்களுக்கும் தொடரும். அந்த மே 18ஆம் தேதிக்கு முன்னால் நீ உன்னை முழுமையாக பரிசோதித்துக்கொள். உனது மனதை ஒருமுகப்படுத்து. நீ உன் உள்மனதிடம் என்ன சொன்னாய், என்ன உறுதிமொழி அளித்தாய் என்பதை அமைதியாக உட்கார்ந்து யோசி. அந்த நினைவலைகள் உன்னைச் சுடும், உன் தவறுகளை உனக்குச் சுட்டிக்காட்டும். அந்தச் சுட்டிக்காட்டுதலில் இருந்து நீ தப்பிக்க நினைக்காதே. அந்த விழிப்புணர்வு நெருப்பில் நீ வெந்து பக்குவப்பட்டு வெளியே வர வேண்டும். அப்போதுதான் உனது ஆற்றல் தூய்மையடையும். அதை விடுத்து மீண்டும் மீண்டும் அந்த மாயையான உலக சுகங்களிலேயே உழன்று கொண்டிருந்தால் உன்னை அந்த படுகுழியிலிருந்து மீட்க எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. நீ உன் உண்மையான இயல்பை, உனக்குள் இருக்கும் அந்த பேரண்ட ஆற்றலை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டிய அந்த திருப்புமுனை உன் முன்னே வந்து காத்து நிற்கிறது. இந்த உலகத்தின் அற்ப மாயைகளில் உன்னை தொலைத்துவிட்டு உனது பிறவியின் முழு பயனையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறாயே, இது உனக்கே தர்மமாக படுகிறதா? பிரபஞ்ச வெளியிடம் நீ மன்றாடிக் கேட்ட வாய்ப்பு என்ன? இப்போது நீ பூமியில் செய்து கொண்டிருக்கும் காரியங்கள் என்ன? இயற்கை உனக்கு காட்டிய வழியில் இருளை விலக்கி ஒளியை காண வேண்டிய நீ உனது சொந்த விருப்பங்களுக்காகவும் ஈடேறாத ஆசைகளுக்காகவும் பாதை மாறி இருண்ட பள்ளத்தை நோக்கி தள்ளாடிக்கொண்டு செல்கிறாய். குறிப்பிட்ட அந்த நாளான மே 18ஆம் தேதிக்கு இன்னும் சில வினாடிகளே, சில தினங்களே எஞ்சியிருக்கும் நிலையில் உனது புத்தியில் ஏன் எந்த ஒரு சிறிய விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் ஏற்படவில்லை? நான் இவ்வளவு ஆழமாகவும் இவ்வளவு அழுத்தமாகவும் உன்னிடம் தொடர்பு கொள்வதற்கு காரணம் உன்னை சாதாரணமாக அச்சுறுத்துவதற்காக அல்ல. மாறாக அதல பாதாளத்தை நோக்கி திசை தெரியாமல் வீழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட பிரபஞ்சத்தின் இறுதி முயற்சி இது. உனது அகக்கண்களை இறுக மூடியிருக்கும் அந்த அஞ்ஞானத் திரையை சற்று விலக்கிப்பார். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மார்த்தட்டிக் கொள்ளும் இந்த வாழ்க்கை வெறும் நீர்க்குமிழி போன்றது. எந்த வினாடியிலும், காலத்தின் எந்த காற்றிலும் அது உடைந்து சுவடு தெரியாமல் அழிந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்லாத, நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் உனக்கு எதற்காக இவ்வளவு பெரிய அகங்காரம்? எதற்காக இவ்வளவு கோபம், வஞ்சம் மற்றும் எல்லையற்ற பேராசை? நீ எடுத்துக்கொண்ட அந்த மகத்தான பொறுப்பை, பிரபஞ்சத்திற்கும் உனது ஆன்மாவிற்கும் இடையில் நடந்த அந்த புனிதமான பிணைப்பை நீ நிறைவேற்றாமல் தட்டிக் கழித்தால், நீ இன்னும் எத்தனை கோடி பரிமாணங்கள் எடுத்தாலும் உனக்கு நிம்மதியும் கிடைக்காது, ஆன்ம விடுதலையும் கிடைக்காது. உனது ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் பிரபஞ்சத்தின் அருளால், இயற்கையின் சுழற்சியால் தான் உன் நாசியில் இயங்குகிறது என்பதை தெளிவாக உணர்ந்தும், உனது மூலத்தை எப்படி உன்னால் இவ்வளவு சுலபமாக புறக்கணிக்க முடிகிறது? நான் உனக்கு கொடுத்த பொன்னான வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால், பிரபஞ்சம் உனக்கு இதுவரை அள்ளி வழங்கிய அத்தனை ஆற்றல்களையும் அத்தனை நன்மைகளையும் திரும்பப் பெறும் சூழ்நிலை உருவாகும். உனது வாழ்வில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சிறு சந்தோஷங்களும், நீ அடையும் ஒவ்வொரு சிறு வெற்றியும் இந்த பேரண்டத்தின் ஆற்றல் பரிமாற்றங்களே தவிர அது உனது சொந்த உழைப்பால் மட்டுமே வந்துவிட்டது என்று ஒருபோதும் தப்பு கணக்கு போட்டுவிடாதே. உன் மனதை சிதறவிடாமல் ஒருமுகப்படுத்தி பிரபஞ்சத்தோடு நீ செய்து கொண்ட அந்த இரகசிய ஒப்பந்தத்தை அமைதியாக அமர்ந்து நினைத்துப்பார். அந்த தேதிக்குள் நீ உனது கடமையை செய்து முடிக்க வேண்டும் என்ற பேரண்டம் ஏன் இவ்வளவு வற்புறுத்துகிறது தெரியுமா? அந்த நாளுக்குப் பிறகு கோள்களின் சுழற்சியும் உனது கர்ம வினைகளின் தாக்கமும் அடியோடு மாறப்போகிறது.
நீ உனது ஆன்மாவின் உயர்வுக்காகச் செய்ய வேண்டிய அந்த தியானத்தை, அந்த அகத்தேடலை, அந்த பிரபஞ்ச இணைப்பை, அந்த நற்செயலை எவ்வித தயக்கமும் இன்றி எந்த ஒரு மனிதனின் விமர்சனத்திற்கும் செவிசாய்க்காமல் உடனடியாகச் செய்து முடி. நீ அதைச் செய்யத் தவறினால் கர்ம விதியின் நேரடி விளைவுகளுக்கு நீ ஆளாக நேரிடும். அது உன் வினைகளை துல்லியமாக கணக்கிட்டு உன் பிழைகளுக்கான அதீத பாடத்தை எவ்வித கருணையுமின்றி உனக்கு வழங்கும். அந்த தருணத்தில் நீ இயற்கையிடம் வந்து கதறி மன்றாடினாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் பிரபஞ்சத்தின் தர்ம சட்டங்கள் அனைவருக்கும் பொதுவானவை. எனக்காக அந்த சட்டங்களை நான் ஒருபோதும் வளைக்கவோ மீறவோ மாட்டேன். நீ உனது மனதை முதலில் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து சுத்தப்படுத்தி பிரபஞ்சத்திடம் முழுமையாக எந்த நிபந்தனையுமின்றி சரணடை. உனது தலைக்கணத்தை, உனது அகங்காரத்தை இயற்கையின் முன் தூக்கி எறிந்துவிடு. உனது வீணான கோபத்தை, உனது சக மனிதர்கள் மீதான பொறாமையை, உனது வஞ்சக எண்ணங்களை விழிப்புணர்வு நெருப்பில் போட்டு நிரந்தரமாக பொசுக்கிவிடு. அப்போதுதான் நீ பிரபஞ்சத்தின் ஒளியை ஈர்க்கும் காந்தமாக மாற முடியும். அந்த மே 18ஆம் தேதிக்கு முன்னால் நீ உன்னை முழுமையாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரபஞ்ச எச்சரிக்கை உன்னை தேடி வந்திருக்கிறது. நீ உனது ஆன்மாவிற்கு கொடுத்த அந்த வாக்கை, உனது பிறவியின் அசல் நோக்கத்தை நீ நிறைவேற்றாவிட்டால் நீ மீண்டும் மீண்டும் இந்த வலியும் வேதனையும் நிறைந்த பிறவிச் சுழற்சியில் சிக்கித் தவிப்பாய். நோய்களும் மன உளைச்சல்களும் இழப்புகளும் உன்னை துரத்திக் கொண்டே இருக்கும். இயற்கை உனக்கு கருணையோடு அளிக்கும் இந்த இறுதி தருணத்தை, இந்த அரிய வாய்ப்பை நீ மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள். உனது மனக்கண்ணை திறந்து ஆழமான உண்மையை முழுமையாக உணர்ந்து கொள். இந்த உலகத்தின் ஆடம்பர மாயைகள் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகும் அந்த அந்திம காலத்தில் உன் ஆன்மாவின் தூய்மை மட்டுமே உனக்கு எஞ்சியிருக்கும் ஒரே நிரந்தரமான துணையாக இருக்கும். நீ ஆற்றல் வடிவில் இருந்தபோது செய்த சத்தியத்தை உனது நெஞ்சில் நிறுத்தி நினைவில் கொள். அந்தச் சத்தியத்தை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவதற்கான அசுர தைரியத்தையும் இரும்பு போன்ற மன உறுதியையும் பிரபஞ்ச சக்தி உனக்கு நிச்சயம் தரும். ஆனால் அதற்கான முதல் படியை, அதற்கான நேர்மையான முயற்சியை நீதான் எடுக்க வேண்டும். நீ தர்மத்தின் பாதையில் ஒரு அடி எடுத்து வைத்தால் பிரபஞ்சம் உனக்காக 10 அடி எடுத்து வைத்து உன்னை தாங்கி பிடிக்கும். ஆனால் நீ எந்த ஒரு சிறு முயற்சியும் எடுக்காமல் உனது சோம்பேறித்தனத்தில் மூழ்கிக் கொண்டு இயற்கை பார்த்து கொள்ளும், எல்லாம் தானாகவே நடந்துவிடும் என்று பகல் கனவு கண்டுகொண்டிருந்தால் உனக்கு கொடிய ஏமாற்றமும் தீராத வீழ்ச்சியும் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் மிஞ்சும். உனது பொன்னான காலத்தை இனியும் வீணாக்காதே. கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் விலைமதிப்பற்றது. அது உனது உடல் ஆயுளை குறைத்துக் கொண்டே இருக்கிறது. பேரண்டம் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. உனது ஆன்மீக மாற்றத்திற்காக காத்திருக்கிறது. அந்த தேதிக்குள் நீ உனது கடமையை முழு ஈடுபாட்டோடு செய்து முடித்து பிரபஞ்சத்தின் பரிபூரண ஆற்றலையும் அதிர்வுகளையும் முழுமையாக பெற்றுக்கொள். நீ பிரபஞ்சத்தின் அங்கம், பிரபஞ்சம் உனக்கானது. இந்த ஆழமான பிணைப்பை எந்த ஒரு உலக மாயையாலும் எந்த ஒரு பௌதீக சக்தியாலும் பிரிக்க முடியாது என்பதை நீயாகவே உணர்ந்து உன் கடமையை நோக்கி நீ அடியெடுத்து வைக்கும் அந்த உன்னதமான வினாடி உனது வாழ்வில் இதுவரை நீ கண்டிராத ஒரு மாபெரும் பேரொளியை, ஒரு அளப்பரிய ஆற்றல் பிரவாகத்தை உனக்குள் கட்டவிழ்த்துவிடும். அந்த வினாடிக்காகத்தான் ஒட்டுமொத்த அகிலமும் நட்சத்திர கூட்டங்களும் மூச்சடக்கி காத்துக் கொண்டிருக்கின்றன. உனது கண்களை மறைத்திருக்கும் அந்த மாயத்திரை விலகும்போது நீ இதுவரை வாழ்ந்த பொருள்சார் வாழ்க்கை எவ்வளவு போலியானது, எவ்வளவு அற்பமானது என்பது உனக்கே தெள்ளத் தெளிவாக புரியும். நீ உனது ஆன்மாவிற்களித்த அந்த மாபெரும் சத்தியத்தை நிறைவேற்ற நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உனது முந்தைய கர்ம பதிவுகளை நெருப்பிலிட்ட பஞ்சாக பொசுக்கிச் சாம்பலாக்கும். உன்னை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு எதிர்மறை சக்திக்கும் அதிகாரம் கிடையாது என்பதை நீ முதலில் முழுமையாக நம்ப வேண்டும். நீ சாதாரணமான உடல் அல்ல, பிரபஞ்ச மூச்சுக்காற்றிலிருந்து உருவான தூய ஆற்றல். நட்சத்திர நெருப்பின் ஒரு சிறு பொறி உனக்குள்ளும் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தட்டி எழுப்ப வேண்டிய நேரம்தான் இந்த மே 18ஆம் தேதி. இதை நீ உணராமல் ஏதோ ஒரு குறுகிய வட்டத்திற்குள் உன்னை சுருக்கிக் கொண்டு உலகத்து மனிதர்களின் போலி பாராட்டுகளுக்கும் வீணான விமர்சனங்களுக்கும் செவிசாய்த்து உனது பொன்னான நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னைச் சுற்றி நடப்பவையெல்லாம் வெறும் நிழல்கள். உள்மன ஆற்றல் ஒன்றே நிஜம் என்பதை நீ எப்போது முழுமையாக உணரப்போகிறாய்? எதற்காக உன்னை இவ்வளவு தூரம் பிரபஞ்சம் எச்சரிக்கிறது தெரியுமா? நீ மீண்டும் ஒருமுறை ஆற்றல் குறைந்து சரிந்து விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். உலக இன்பங்கள் என்னும் தேன் தடவிய விஷத்தை நீ சுவைக்கத் துடிக்கிறாய். பணம், புகழ், பகட்டு என அலைபாயும் உனது மனதை சவுக்கடி கொடுத்து திருத்த வேண்டிய இடத்தில் இயற்கை விதி இருக்கிறது. உன்னை நல்வழிப்படுத்தும் முழு அதிகாரமும் பிரபஞ்ச தர்மத்திற்கு மட்டுமே உண்டு.
இயற்கை உன்னை தண்டிப்பது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை செதுக்குவதற்காக. உனக்குள் இருக்கும் தேவையற்ற ஈகோவையும் நான் என்ற அகந்தையையும் சுக்குநூறாக உடைத்தெறியவே இந்த கடினமான அதிர்வுகள் உனக்கு அனுப்பப்படுகின்றன. இந்த மே 18ஆம் தேதி முடிவதற்குள் உனது மனக்கசப்புகளை, விரோதங்களை, கோபதாபங்களை முழுமையாக கழுவி சுத்தப்படுத்து. உன்னை ஏமாற்றியவர்களை மன்னித்துவிடு. உன்னை தூற்றியவர்களை கடந்து செல். உனது இலக்கு ஒளியை நோக்கியதாக மட்டுமே இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அற்ப ஆசைகள் ஊறும் சகதியில் நீயும் இறங்கி உழன்று கொண்டிருக்கக் கூடாது. உனது மூச்சின் ஒவ்வொரு சுழற்சியிலும் பேரண்டம் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிட்டு வெளியே எங்கும் அமைதியை தேடிக் கொண்டிருக்காதே. உனக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு முடியப் போகிறது. நீ இன்னும் தயங்கி நின்றால் உனக்காக திறக்கப்பட்டிருக்கும் பிரபஞ்ச ஆற்றலின் கதவுகள் நிரந்தரமாக அடைக்கப்பட்டுவிடும். அதன் பிறகு நீ எவ்வளவு முயன்றாலும் அந்த மாபெரும் வாய்ப்பை உன்னால் மீண்டும் பெறவே முடியாது. ஒருவேளை இந்த உள்ளுணர்வு எச்சரிக்கையை நீ அலட்சியம் செய்தால், இதை ஒரு சாதாரண பிதற்றலாக நீ நினைத்தால், அதன் விளைவுகள் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு கடினமாக இருக்கும். காலச்சக்கரம் சுழலும் போது அதனடியில் சிக்கிய சிறு துரும்பாக நீ நசுக்கப்படுவாய். உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை கைவிடும் அந்த தனிமையான தருணத்தில் நீ வான் பார்த்து புலம்பினாலும் பிரபஞ்ச விதிகள் உனக்காக தளர்த்தப்பட மாட்டாது. உனக்காக அமைக்கப்பட்ட கால அவகாசம் முடிந்துவிட்டால் அதன் பிறகு உனக்காக கர்மாவின் தராசு எவ்வித சலுகையும் காட்டாது. உனது ஒவ்வொரு எண்ணமும், சொல்லும், செயலும் ஆற்றல் கணக்கில் பதியப்பட்டு அதற்கான பலனை நீ முழுமையாக அனுபவித்தே ஆக வேண்டும். நீ எவ்வளவு வருந்தினாலும் பிரபஞ்ச விதிகள் ஒருபோதும் வளையாது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் உனக்கு நினைவூட்டுகிறேன், உன்னை எச்சரிக்கிறேன். அந்த தேதிக்குள் நீ விழித்தெழுந்து உன் ஆன்மக் கடமையைச் செய். உனது பிறவியின் முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொள். நீ உனது மூலத்திற்குச் செய்த சத்தியத்தை ஒருபோதும் மீறாதே. இயற்கையிட்ட பாதையில் நீ முழுமையாக நடந்தால் இந்த உலகத்தில் எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் பிரபஞ்சமே உனக்கு அரணாக நிற்கும். உனது துயரங்களை எல்லாம் அது சுமக்கும். உனது பாதையில் இருக்கும் முட்களையெல்லாம் அது அகற்றும். ஆனால் அதற்கான தகுதியை நீ உனது தூய்மையான எண்ணங்களால், செயல்களால் பிரபஞ்சத்திற்கு நிரூபிக்க வேண்டும். உனக்குள் இருக்கும் அந்த பேரண்ட ஒளியை தேடு. அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து கண்களை மூடி உனது மூச்சுக்காற்றில் பிரபஞ்ச ஒத்திசைவை உணர். அந்த அமைதி உனது இரத்த நாளங்களில் ஊடுருவி உனது ஆன்மாவை தட்டி எழுப்பட்டும். உலகத்தின் சத்தங்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு உனக்குள் ஒலிக்கும் அந்த பிரபஞ்ச நாதத்தை கவனி. உனது கடமை என்ன? நீ எதற்காக பிறந்தாய்? பிரபஞ்சத்திடம் என்ன ஒப்பந்தம் செய்தாய் என்பது உனக்கே முழுமையாக புரிய வரும். எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இயற்கையின் தர்ம வழியில் நெல். உன்னால் முடிந்த உதவியை, அன்பை மற்ற ஜீவன்களுக்கு காட்டு. உனது மனது தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் பிரபஞ்ச சக்தி எப்போதும் உன் நிழலாக, உனது கவசமாக கூடவே இருக்கும். மே 18ஆம் தேதிக்கு முந்தைய இந்த நொடிகள் ஒவ்வொன்றும் மிக மிக உன்னதமானவை. இதை வீணடித்து விடாதே. உனக்காக பேரண்டம் காத்துக்கொண்டிருக்கிறது. உனது விழிப்புணர்விற்காக, உனது அதிர்வெண் மாற்றத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிறது. நீ இந்த அறியாமை இருளை விட்டு வெளியேறி பிரகாசமான ஒளியை நோக்கி வரவேண்டும் என்பதே இயற்கையின் நியதி. இதை நீ உணர்ந்து உடனடியாகச் செயல்படுவாய் என்று பிரபஞ்சம் முழுமையாக நம்புகிறது. என் அன்பான தேடலாளர்களே, இந்த பிரபஞ்சத்தின் எச்சரிக்கையையும் ஆழமான பிணைப்பையும் முழுமையாக உணர்ந்தவர்கள் இயற்கை விதிகளின்படி நடப்பதாக உறுதிமொழி எடுங்கள். உங்களது அகங்காரத்தையும் கர்ம வினைகளையும் பேரண்டத்தின் ஆற்றலோடு முழுமையாகச் சமர்ப்பித்து விட்டீர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் உங்களது தூய்மையான எண்ணத்தை பதிவு செய்யுங்கள். பிரபஞ்சத்திடம் உங்களை முழுமையாக ஒப்படைத்து விட்டதை வெளிப்படுத்தும் விதமாக பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைகிறேன் என்றோ அல்லது பேரண்டமே உன்னிடம் முழுமையாகச் சரணடைகிறேன் என்ற கமெண்ட் செய்து உங்களின் உறுதியான நம்பிக்கையை பிரபஞ்சத்திற்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் பதிவிடும் ஒவ்வொரு எழுத்தும் உங்களின் தடைகளை உடைக்கும் நேர்மறை ஆற்றலாக மாறட்டும். பிரபஞ்சத்தின் பரிபூரண சக்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எக்காலத்தும் அரணாக காத்து நிற்கும்.